நான் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்லேயே இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே இருக்கிறதுனால என்னால் என்னோடய குழந்தை கூடயும் ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. ஈஸியாக எனக்கு கோவம் வந்துடுது. அப்படின்னா இது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே இன்னும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை காம் டவுன் பண்ணணும். பட் அந்த காம் டவுன் பண்ணுறது தான் எமோஷ்னல் ரெகுலேஷன். அதை யாருமே நமக்கு ஸ்கூல்லலாம் கூட சொல்லி கொடுத்தது கிடையாது. பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இது நார்மல் தான், காமன் தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இப்படி தான் இருக்குது. நானும் என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்ட நிறைய பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணலாம். அதாவது நேச்சரில் நடக்கலாம். அப்புறம் நேச்சரில் போய் உட்காந்து மதர் எர்த் கூட கனெக்ட் பண்ணி உங்களோட அந்த ஓவர்வெல்மிங் இல்லைன்னா ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். அந்த எனர்ஜியை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது நம்ம பாடியில் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கான்ஷியஸாக ரிலீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரியணுன்னா என்னோடய கிரவுண்டிங் மெடிடேஷன் வருது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் கான்ஷியஸாக எப்படி அந்த எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணுறது, எப்படி நம்ம காம் பீஸ் கொண்டு வரலாம் நம்ம பாடியிலங்கிறத நான் சொல்லித்தருவேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.